சரியா? ஏய் பாப்பா பாப்பா ஏன் இறங்கிட்ட? நீ பேட் டச் பண்ண. நான் உனக்கு ஆட்டோ தானே பாப்பா ஓட்ட சொல்லி கொடுக்குறேன். நீ வா, நான் சொல்லி கொடுக்குறேன். நீ வா. இல்ல வர மாட்டேன். வா பாப்பா, நான் என்ன பண்ண போறேன்? வா. இல்ல. ஏய், இங்க நடந்தது யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது, சரியா? அப்படி நீ சொல்றதா இருந்தா நீ ஸ்கூல்ல வாழ்த்தனை பண்ற எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லிக்கோ. நீ இப்போ ஒழுங்கா ஆட்டோ எடு, இல்லன்னா நான் கத்திடுவேன். நான் சும்மா சொன்ன பாப்பா, நீ நம்பிட்டியா? மாமா உங்ககிட்ட விளையாண்டேன், சரியா? ஏறு வா. வா பெட்டு. அம்மா, இந்த அங்கிள் என்ன பேட் டச் பண்ணி டார்ச்சர் பண்ணாருமா. அப்படியா? எங்க டச் பண்ணாரு? இங்க. டேய் இல்லக்கா. ராஸ்கல், குழந்தை மேல கை வைக்கிறியா? இரு உன்ன. டேய் நில்றா. உன்னை நம்பி அம்சம் பாரு. குட் கேர்ள். இப்படிதான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், சரியா? நைட் அப்பா வந்த உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வா பொறுக்கி. ஏமா நின்னு பாக்குற? மடியில உட்காந்து பாரு. வா. முடியாது. அம்மா சொல்லிருக்காங்க, அம்மா அப்பா தவிர யார் மடியிலயும் உட்கார கூடாதுன்னு. நான் உன் மாமா தானம்மா, ஏன் மடியில உட்காரலாமே? இருங்க, நான் அம்மா கிட்ட கேக்குறேன். பாப்பா, அம்மாட்ட எல்லாம் கேட்க வேணாம். நீ கேம் சார். நீ கேம் சார். நீங்க எதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணீங்க? நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி என்ன விளையாடணும்? பேய் விளையாட்டு. இருட்டாத தானே பயங்கரமா இருக்கும், ஜாலியா இருக்கும். என்ன? அந்த அம்மா சொல்லிருக்காங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு யார் கூடயும் விளையாட கூடாதுன்னு. அண்ணன் கூட விளையாடுற ஒன்னாவது பாப்பா. இல்ல, நீங்க இப்போ டோர் ஓபன் பண்ணுங்க, ஏன்னா நான் கத்திடுவேன். இல்ல ஒண்ணு இல்ல, அண்ணா திறந்து விட்டுறேன், சரியா? போ. ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் டிபி மாத்துறதுனால எதுவும் மாறப்போறது கிடையாது. நாம மாறணும். அப்பதான் நிஜமான மாற்றம் நிகழும். நம் குழந்தை வாழ்க்கை நம் கையில்.